கொன்று உயிர் உண்ணும் விசாதி பகை பசி தீயன வெல்லாம் நின்று இவ்வுலகில் கடிவான் நேமிப்பிரான் தமர் போந்தார் நன்றிசை பாடியும் துள்ளியாடியும் ஞாலம் பறந்தார் சென்று தொழுது உய்மின் தொண்டீர் சிந்தையை செந்நிறுத்தியே என்று பாடுகிறார். இந்த சம்சார நிலத்திற்குரிய சகல கிளேசங்களும் தீரும்படி பாகவதர்கள் ஜெகம் எங்கும் பறந்து நிற்கிறார்கள், அவர்களை ஆசிரியித்து உஜ்ஜீவியுங்கோள் என்று கீழ் சொன்ன பாகவதர்களை நோக்கி நமக்கு அருளி செய்கிறார் இந்த பாசுரத்திலே. சரீரத்திலிருந்து பிராணனை பிரித்து அபகரிப்பதான கொடிய நோய்கள் எல்லாம், அதாவது இந்த உலகிலே கெடுதல்களாக எவை எவை உண்டோ அந்த வியாதிகள் எல்லாம், மேலும் அந்த வியாதிகள் போலவே கொடிய தன்மை கொண்டதான பகை பசி போன்றதான பலவிதமான தீமைகள் எல்லாவற்றையும் இந்த உலகத்திலிருந்து விரட்டுவதற்காக திருக்கரமும் சக்கரத்தாழ்வானுமாக உள்ள அந்த சர்வேஸ்வரனுடைய அழகில் தோற்றுப்போய் உள்ள அவன் அடியவர்கள் இங்கு வந்துள்ளார்கள் என்று கூறுகிறார். அந்த சக்கரத்தாழ்வான் பகைவர்களை படுத்துகிற பாடு இவர்களும் அந்த பகைவர்களை படுத்தவல்லார்கள் அல்லவா? அதனால் கூறுகிறார், எத்திர அஷ்டாட்சர ரசம் சித்தோ மகாபாகோ மகியத்தே ந தத்ர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கரா. அதாவது, எங்கு திருவெட்டெழுத்து மந்திரத்தை உச்சரிப்பவர்கள் உள்ளனரோ அங்கு வியாதியோ பஞ்சமோ கள்வரோ தலை காட்ட நேராதே. இப்படி வந்து சேர்ந்த நேமிப்பிரான் அடியவர்கள் செய்யும் சேஷிதங்களை கூறுகிறார் 3ஆம் அடியிலே. இப்படி வந்து கூடி நின்ற பாகவதர்கள் எல்லாம் நன்றாக உள்ள இசையில் பாடியும் பரபரப்புடன் துள்ளி குதித்து ஆடியும் இப்படியாக இந்த பூமி முழுவதும் பறந்து நிற்கிறார்கள் என்கிறார். சரி, இதனால் எங்களை போன்றவர்களுக்கு என்ன பயன்? நாங்களோ நாராயணனை தவிர்ந்த விஷயங்களையே விரும்பி மற்றவர்களுக்கே தொண்டு செய்து கொண்டு இருக்கிறோம். அவர்களோ அந்த எம்பெருமான் விஷயங்களில் மட்டுமே ஊற்றத்துடன் வாழ்ந்து உண்மையான மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதால் எங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது எனில், அவர்கள் உள்ள இடம் தேடிச் சென்று அவர்களை தொழுது நீங்களும் அவர்களைப் போல் பிழைப்பதற்கான வழியை பாருங்கள் என்கிறார். மற்ற தேவதைகளை எண்ணியபடி சபலமாக உள்ளவர்களே, உங்களுடைய நெஞ்சத்தை அந்த நல்ல பாகவதர்கள் விஷயத்திலே செவ்வையாக நிலைநிறுத்தி அவர்களோடு சேர்ந்து நாராயணனை அண்டி நின்று தேஹிமே ததாமிதே, அதாவது நான் உனக்கு காணிக்கையாக இதை தருகிறேன், பதிலுக்கு நீ எனக்கு வரமாக இதை அளிப்பாயாக என்று எதையும் எதிர்பார்க்காமல் அவனை வணங்குவதற்காகவே வணங்கி நின்று உஜ்ஜீவிங்கோள் என்று அருளி செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.